எண்டோமெட்ரியல் பயாப்சி, அதாவது நம்மளுக்கு பீரியட்ஸ் டைமில் ஹெவி ஃப்ளோ இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு வந்து வயசாகிடுச்சு மெனப்பாஸ் ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங் இருந்தாலோ இந்த பயாப்சி நம்ம அனுப்புவோம். அதில் என்ன பண்ணுவோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்ரஸ் தெரியுது இல்லையா, நம்ம டேரெக்டாக பார்க்குறோம். கர்ப்பப்பை வாய் இருக்குது, வஜைனா இருக்குது. நம்ம இதை வந்து பேஷண்ட்டை லித்தாட்டமி பொசிஷன் சொல்லுவோம். கால் தூக்கி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். இது வந்து அண்டர் அனஸ்தீசியா பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஓபி ப்ரொசீஜராகவும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஒரு உள்ளே இன்சர்ட் பண்ணுற இல்லையா, அது பேர் தான் ஸ்பெக்குலம் சொல்லுவோம். அந்த ஸ்பெக்குலம் வஜைனால் இன்சர்ட் பண்ணி அது ஓப்பன் பண்ணும்போது கர்ப்பப்பை வாய் கிளியராக தெரியும். ஒரு ஃபோர்செப்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம அந்த கர்ப்பப்பை வாயை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ தட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்போ நம்ம இந்த பயாப்சி பிப்பலை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து உள்ளே போய் கர்ப்பப்பையோட டாப் மோஸ்ட் பார்ட்டில் கேவிட்டிக்கு போயிட்டு டூ அண்ட் ஃப்ரோ நம்ம எடுக்கும் போது டிஷ்யூ அதில் வரும். அந்த வந்த டிஷ்யூவை நம்ம அப்படியே சிம்பிளாக வெளில எடுத்து நம்ம ஒரு ஃப்ளூயிடில் போட்டு லேபுக்கு டெஸ்டிங் அனுப்புவோம். அந்த ரிப்போர்ட் வந்து 7 to 10 டேஸில் வந்துடும். அண்ட் கொஞ்ச நாள் ஆஃப்டர் ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு மைல்ட் ஸ்பாட்டிங் ஒரு கிராம்ஸ் இருக்கலாம். அதுக்கு பயப்பட வேண்டாம்.